தமிழக அரசே காவல்துறையை
சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பாலசுப்ரமணியம், கிருஷ்ணகுமார், லிங்கேஸ்வரன், அஜித்குமார், மோகன்ராஜ் போன்ற வழக்கறிஞர்களை காவல்துறை வேண்டுமென்று பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைத்துள்ளது. குறிப்பாக பாலசுப்ரமணியம் என்ற வழக்கறிஞரையும் கிருஷ்ணகுமார் என்ற வழக்கறிஞரையும் அஜித்குமார் என்ற வழக்கறிஞரையும் திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டு காவல்துறை சிறையில் அடைத்தது. இந்த வழக்கறிஞர்களை நாங்கள் பெயில் எடுத்துள்ளோம். தற்போது அந்த வழக்கறிஞர்கள் ஜாமீனில் உள்ளார்கள். இந்த 3 வழக்கறிஞர்கள் மீதும் திட்டமிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் பொய் வழக்கு போட்டு கைது செய்துள்ளார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேபோல லிங்கேஸ்வரன் என்ற வழக்கறிஞரை வேண்டுமென்றே ஒரு சம்மனை சர்வ் செய்வதற்காக 10 காவல்துறையினர் அவருடைய வீட்டுக்கு சென்றுள்ளார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு சம்மனை சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு 10 அதிகாரிகள் வீட்டுக்கு போயிருக்காங்க. இது இதற்கான ஆடியோ ஆதாரங்களும் வீடியோ ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல வழக்கறிஞர்கள் மீது தொடர்ந்து காவல்துறை பொய் வழக்கு போட்டுள்ளது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது சம்பந்தமாக இன்றைய தினம் இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் இந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களும் இங்கே ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை, இந்த வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அந்த காவல்துறை ஆய்வாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல லிங்கேஸ்வரன் வீட்டிலே அத்துமீறி நுழைந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் மிக விரைவிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம். மிகப்பெரிய போராட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம்.